நம்ம உடம்புல பித்தம்னு சொல்லக்கூடிய உடல் சூடு அதிகமாக இருந்தால் என்னென்ன பாதிப்பெல்லாம் வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது போக அப்படி உடல் சூடு அதிகமாக இருக்கும்போது அந்த பித்தத்தை குறைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம், என்னென்ன மாதிரி பழக்கங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக நம்ம வந்து வெளியே வரலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் தினேஷ். நம்ம உடம்புல பித்தம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த கீழ்கண்ட அறிகுறி மூலம் தெரிஞ்சுக்கலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து உடம்பு எப்பவுமே சூடாகவே இருக்கிறது, உள்ளங்கை எல்லாமே ரொம்ப சூடாக ஒரு காய்ச்சல் வந்த மாதிரி இருக்கிறது, தோல் வறட்சி ஆகிறது, அது போக தோலில் பார்த்தீங்கன்னா நிறைய கொப்புளம், முகத்தில் முகப்பொரு வர்றது, அதுக்கப்புறம் செரிமான மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா நெஞ்செரிச்சல், புளிச்ச ஏப்பம், இந்த மாதிரி பிரச்சனை. பைல்ஸ் வரதுக்கு காரணம் கூட உடம்புல அதிகமான பித்தம் இருக்கிறதா. பித்தம் அதிகமாக இருக்கும்போது என்ன மாதிரி உணவு எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் உணவோட நம்ம பழக்க வழக்கங்களை மாத்திரம் தான். பொதுவாக வந்து எண்ணெய் குளியல் ரொம்ப முக்கியம் உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்காக. ஸோ அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு நாளாவது கட்டாயம் நல்லெண்ணெய் தேய்ச்சி எண்ணெய் குளிக்கிற, தலையிலேருந்து கால் வரைக்கும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப உடம்புக்கு நல்லது, உஷ்ணத்தை குறைச்சி தரும். அதுவாக பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பாட்டில் வந்து குளிர்ச்சி தரக்கூடிய நீர்ச்சத்துள்ள உணவுகளான வெள்ளரிக்காய், பீர்க்கங்காய், சுரக்காய், வெள்ளை பூசணிக்காய், இந்த மாதிரி காய்கறிகள் நிறைய சாப்பாடு சேர்த்திக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காரமான உணவுகளை குறைச்சிக்கணும். அதிகமாக பொரிச்ச பண்டு எடுக்காமல் இருக்கிறதும் நம்மளோட பித்தத்தை அதிகமாக்காமல் இருக்கும். அதே மாதிரி தான் தினமும் காலையில் எழுந்திரிச்சோன்னையும் நைட்டே ஒரு ஸ்பூன் ஜீரகத்தை தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வரது நம்ம உடம்பு உஷ்ணத்தை சீராக வச்சிருக்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். 10 நாளைக்கு ஒரு தடவை கைகள்லேயே கால்கள்லேயே மருதாணி இருக்கிறது மூலமாகவும் நம்ம உடம்பு உஷ்ணத்தை குறைக்க முடியும். அதுபோக தர்பூசணி பழ ஜூஸ், முலாம்பழ ஜூஸ், முக்கியமாக இளநீ இதெல்லாம் எடுத்துக்கிறதும் நம்ம உஷ்ணத்தை குறைச்சி தரும். குல்கந்து எடுக்கிறதும் உடம்போட பித்தத்தை சமநிலை வச்சிருக்க ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஃபார் மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ், ஃபாலோ அவர் பேஜ் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.